அனைவருக்கும் வணக்கம். இது வெட்டி பேச்சு, வெட்டியா பேசுறதில்ல. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில வந்து போலீஸ், மக்கள் ஏன் தயங்குகிறார்கள் என்பதை பத்தி தான் பேசவிருக்கிறோம். நிகழ்ச்சி ஏற்றுவதற்கு முன் இதை நீங்க வந்து எந்த சமூக வலைத்தளங்களிலோ பார்த்துக் கொண்டிருக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Facebook YouTubeல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள பார்ப்பதற்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிகழ்ச்சியை தொடருவதற்கு முன் நம்ம வந்து இன்றைக்கு ஒரு போராட்டவாதியை பற்றிய ஒரு சிறு காணொளி பார்க்க போகிறோம். ஸோ அந்த போராட்டவாதியோட பெயர் வந்து அமாட் புஸ்தாமான். அவரை பற்றின ஒரு சிறு காணொளியை பார்த்துவிட்டு வருவோம். டிக்டாக் லைவ் பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இப்போ வந்து ஒரு சிறு காணொளி வந்து ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் போட போறோம். ஆனா டிக்டாக்ல எங்களால் போட முடியாத பட்சத்துல நான் அமாட் புஸ்தாமான் என்கின்ற ஒரு போராட்டவாதியை பற்றி ஒரு கருத்து பகிர்வை வந்து சொல்ல போறேன். அமாட் புஸ்தாமான், அதாவது வந்து அவருடைய உண்மையான பேர் வந்து அப்துல்லா தானி பின் ராஜா கச்சீல். அவர் வந்து தஞ்சோங் மாநிலம்ல நவம்பர் 30, 1930களில் பிறந்தவர். இவர் வந்து தொடர்ந்து வந்து மலாயா தேசியவாதம் மற்றும் சோசியலிசம், அதாவது சமூக உடைமை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர். ஸோ 2ஆம் உலகப்போர் நடந்து கொண்டிருக்கிற வேளையில வந்து அவருடைய நண்பருடைய பத்திரிகை வந்து முடக்கப்படுது. இதை தொடர்ந்து அவர் தனியா ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அதன் மூலியமாக அரசியல் உரிமைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அவருடைய எழுத்து வாயிலாக தொடர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து வந்து நிறைய பதிவுகளை வந்து அவர் வெளியிட்டிருக்கார். இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அங்கத்தான் பெமுடா இன்சாஃப் அப்படின்னு சொல்லி ஆப்பி என்கின்ற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து பில்ட் பண்றாரு. அதிலிருந்து தொடர்ந்து வந்து சமூக உடைமை சார்ந்த கொள்கைகளை பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ அமாட் புஸ்தாமான வந்து 1935களில் வந்து பிரிட்டிஷ் ஆளுநர்கள் வந்து கைது பண்றாங்க. 7 வருட சிறை தண்டனைக்கு அப்புறம் அமாட் புஸ்தாமான் தொடர்ந்து சமூக உடைமைகளை பத்தி பேசிக்கொண்டேதான் இருந்தார். ஸோ இதுதான் அவரை பற்றின ஒரு சிறு பகிர்வு. நன்றி. அமாட் புஸ்தாமான் நவம்பர் 30, 1930 தஞ்சோங் மாலிம் பேராவில் பிறந்தார். இவர் டாக்டர் புர்ஹாபுடீன் உடன் சேர்ந்து மலாயா தேசியவாதம் மற்றும் மலாயா சோஷலிசம், அதாவது சமூக உடைமை கொள்கைக்காக ஒன்றாக பல்வேறு தளங்களில் போராடினார்கள். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அமாட் புஸ்தாமான் மற்றும் அவரது நண்பர்கள் சிம்புன் பத்திரிகையின் அலுவலகத்தை ஆகஸ்ட் 1945 பறிமுதல் செய்தனர். இந்த பறிமுதல் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஆட்சி மலாயன் பீப்பிள் அண்ட் தி ஜப்பனீஸ் ஆர்மி மற்றும் பிரிட்டிஷ் இடம் ஒப்படைக்கும் பொழுது நிகழ்ந்தது. இந்த பறிமுதல் நிகழ்ந்ததன் தொடர்ந்து அமாட் புஸ்தாமான் ஒரு முற்போக்கு அரசியல் பேசும் நாளிதழ் உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார். இந்த முயற்சி ஸ்வராம் உருவாக்குவதில் வித்திட்டது. அமாட் புஸ்தாமான் தனது எழுத்துக்களின் மூலம் மலாயாவின் ஆட்சியை தேர்ந்தெடுக்கும் உரிமை மக்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஸ்வராம் வாயிலாக அமாட் புஸ்தாமான் தனது ஆதங்கத்தை எந்த பயமும் இல்லாமல் பதிவு செய்து கொண்டிருந்தார். அமாட் புஸ்தாமான் ஏழ்மையை பற்றியும் மக்கள் எப்படி எழுச்சி பெற வேண்டும் என்பதை பற்றியும் அதிகம் பேசுவார். அவருடைய தொடர் நெருக்குதல் காரணத்தினால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றார். நாளிதழ் வழியாக மக்கள் தங்களுக்கென ஒரு தனி அரசியல் இயக்கம் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அமாட் புஸ்தாமான் மற்றும் பலரின் தொடர் முயற்சியால் பார்ட்டி கெபாங்சான் மலாயு மலாயா அல்லது மலே நேஷனலிஸ்ட் பார்ட்டி எனும் கட்சி உருப்பெற்றது. அதன் பிறகு அங்கத்தான் பெமுடா இன்சாஃப் ஆப்பி எனும் இயக்கம் 1946 ஆரம்பிக்கப்பட்டது. ஆப்பியில் அவருடைய பங்களிப்பு வாயிலாக மக்கள் அவருடைய தலைமைத்துவத்தை கண்டு வியந்தனர். ஆப்பியின் வரவேற்பை வலுப்பெற வைக்க தீபகற்ப மலேசியா முழுவதும் வலம் வந்தார் அமாட் புஸ்தாமான். பார்ட்டி கெபாங்சான் மலாயு மலாயா ஈப்போ மட்டுமின்றி சித்தியாவான், பசிர் பஞ்சாங், லுமோட், கம்பார், குனோங் செமாங்கோல், தைப்பிங், குவாலா கங்சார்,
கரியான் மற்றும் பத்து கஜா போன்ற இடங்களிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. அஹ்மத் போஸ்தமானின் தீவிர அரசியல் மற்றும் ஆப்பி இயக்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவாக பேசும்படியாக தெஸ்தாமென் பொலிட்டிக் ஆப்பி எனும் புத்தகத்தை அஹ்மத் போஸ்தமான் வெளியிட்டார். ஆப்பி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மற்றும் நிலப்பிரபுக்களின் ஒடுக்குமுறைகளை விவரிப்பதற்கு 5 வகையான ஒடுக்குமுறைகளை எதிர்த்தாக வேண்டும் என்று சொன்னார். ஆட்சியாளர்களின் ஒடுக்குமுறை, ஆட்சியாளர்களுக்கு விலைபோகும் சொந்த இனத்தவரின் ஒடுக்குமுறை, நிலப்பிரபுக்களின் ஒடுக்குமுறை, மதவாதிகளின் ஒடுக்குமுறை, கடைசியாக சொந்த மற்றும் அயல் நாடு முதலாளிகளின் ஒடுக்குமுறை என இந்த 5 ஒடுக்குமுறையும் எதிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தெஸ்தமன் பொலிட்டிக் ஆப்பி எனும் புத்தகத்தை வெளியிட்டதன் விளைவாக அஹ்மத் போஸ்தமான் மீது 31 மார்ச் 1947 அன்று கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே வருடத்தில் ஆப்பி மற்றும் ஆவாஸ் இயக்கங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் தடை செய்யப்பட்டது. 7 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டும் அஹ்மத் போஸ்தமான் தனது போராட்ட வடிவங்களில் சோர்ந்து விடவில்லை. 1955 விடுதலை அடைந்தது அஹ்மத் போஸ்தமானுக்கு புத்துணர்ச்சியை தந்தது. தொடர்ந்து அஹ்மத் போஸ்தமான் மற்றும் அவரது நண்பர்கள் 11 நவம்பர் 1955 அன்று பார்த்தி ரயாட் மலேசியா PRM எனும் கட்சியை நிறுவினர். அரசியல் தளத்தில் அஹ்மத் போஸ்தமான் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர். அஹ்மத் போஸ்தமான் இனம் சார்ந்த அரசியலில் நாட்டம் இல்லாதவர். வர்க்க அரசியலில் நாட்டம் உள்ள இவர் சீன சமூக இடதுசாரிகளின் ஆதரவை திரட்ட முயன்றார். 31 ஆகஸ்ட் 1957 ஆண்டு PRM மற்றும் பார்த்தி பூரோ மலாயா PBM சோஷியல் ஃப்ரண்ட் எனப்படும் ஒரு கூட்டணியை அமைத்தனர். 1959 நடந்த தேர்தலில் அவர் ஸ்தாபா தொகுதியில் வெற்றி பெற்றார். தேர்தல் அரசியலில் தொடர்ந்து பங்கேற்பை குறைத்து கொண்ட அஹ்மத் போஸ்தமான் தொடர்ந்து பல்வேறு தளங்களில் தன் மறைவு வரைக்கும் எழுதி கொண்டிருந்தார். அஹ்மத் போஸ்தமான் கனவு கண்ட சமத்துவ நாட்டை மெய்ப்பட முயலுவோம். நேரலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கும் பார்வையாளர்களுக்காக மீண்டும் ஒரு முறை தலைப்புகளை விளக்க உள்ளேன். இது போலீஸ், மக்கள் ஏன் தயங்குகிறார்கள்? Mengapakah masyarakat teragak-agak kepada polis? பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன் இன்றைய திருக்குறளை பார்த்து விடுவோம். இன்றைய குறள், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை. அதன் விளக்கம், பிறப்பால் அனைவரும் சமம். நீங்கள் செய்யும் தொழிலில் காட்டுகின்ற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும். ஆதலால் பிறப்பால் யாரும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ கிடையாது என்பதுதான். தொடர்ந்து இன்று நம்முடன் இணைந்துள்ள பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தி விடுகிறேன். முதலாவதாக தோழர் சசி தேவன், வழக்கறிஞர். வணக்கம் தோழர். வணக்கம். அடுத்து நம்முடைய தோழர் சிவன், அவர் சுவாராம் ஆக்டிவிஸ்ட். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சமீப காலமாக தொடர்ந்து காவல்துறையினரின் அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு வெளிநாட்டு பெண் கன்றான் மரோண்டு, அதாவது ரோந்து செல்லும் வாகனத்தில் காவல்துறையினரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதை ஒரு வழக்காக தொடுத்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதத்தில் கூட ஒரு 17 வயது பையன் காவல்துறையினர் ஒருவரால் விபத்துக்குள்ளாக்கப்பட்டார் என்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து இது போன்று நடக்குகின்ற காவல்துறை அராஜகத்தினால் மக்களுக்கு காவல்துறையினர் மீது இருக்கும் நம்பிக்கை குறைந்து இருக்கிறதா என்பதுதான் முதல் கேள்வி. இதை பற்றி பேசுவதற்கு தோழர் சசி. நன்றி. ஸோ இப்போ நம்ம ராக்கியார் ஒன்றும் இந்த போலீஸை நம்புகிறாங்களா இல்லையான்னு கேட்கும் போது அந்த ஆன்சர் அந்த நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஓகே, அறுவை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ போலீஸ் ஒருத்தர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, நீங்கள் பாலாய்க்கு வரணும்னு சொன்னாங்கன்னா, ஓ ஆமாவா அப்படியா, போலீஸ் கூப்பிடுறாங்களா, நம்ம போய் தான் ஆகணும்னு அந்த நம்பிக்கையில் அவங்க போகிறாங்க பாருங்க.
ஆனா அதே நம்பிக்கையில தான் அவங்க நிறைய அபியூஸ் நடக்குது. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா எந்த வகையில அவங்க அந்த நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு நம்ம நம்ம முத அதை பத்தி கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த நம்பிக்கைனா போலீஸ் வந்து ஒரு கேஸ் எடுத்து ஒழுங்கா செய்வாங்களா இல்லையான்னு அது ஒரு இஷ்யூ. ஆனா அந்த கேஸை செய்யறதுக்கு certain abuses, ஓகே, அபியூஸ் ஆஃப் ப்ரோசஸ் இருக்கு, அபியூஸ் ஆஃப் பவர் இருக்கு, மெனிப்புலேஷன் இருக்கு, நிறைய இஷ்யூ வரலாம் அந்த ப்ரோசஸ்ல. பட் ஸ்டில் விதவுட் ஃபெயில் police, the rakyat will go to the police when there is an issue. So to that extent அந்த நம்பிக்கை வந்து இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஏன்னா போலீஸோட திண்டாக்கன், போலீஸோட ஆக்ஷன்ஸ் வந்து ராக்கியட்டோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் த ஆன்சர் இஸ் polis masih dipercayai, tetapi percaya itu berkurang secara dalam masa sebelum ini ya, in the last few years it has been reducing substantially. That is succinctly I would like to அவ்வளவுதான் நான் சொல்லணும் for this question. தொடர்ந்து போலீஸ் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைகிறது அப்படின்றத தான் தோழர் சசி சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து தோழர் சிவன்? நம்பிக்கை குறைகிறது அதுல மாற்று கருத்து இல்லை. பட் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்துல வந்து ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அது காவல்துறையில தான் போய் நம்ம புகார் செய்யணும். ஸோ அந்த வகையில வந்து வேற வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மெக்கானிசம் வந்து மக்கள் வந்து பயன்படுத்தி தான் ஆகணும், வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சாலும் நம்பிக்கை போனாலும் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா வேற வழி இல்லை, வேற ஒரு என்டிட்டி இல்லை, காவல்துறைகிட்ட தான் போகணும், புகார் செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இப்போ அந்த நம்பிக்கையை வந்து மீட்டு எடுக்கணும். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு பொறுப்பாக இருக்குது இந்த புது அரசாங்கத்துக்கிட்ட. உதாரணத்துக்கு பார்த்தோமா, இப்போ சமீப காலத்தில் வந்து இப்போ இந்த எல்லா விஷயமும் வந்து சமூக வலைதளங்களில் வர்றதுனால அதிகமான புகார்கள் வந்து நம்மளுக்கு வர்றதாக நம்மளுக்கு தெரியுது. உதாரணத்துக்கு வந்து நம்ம சுவாரம் தொடர்ந்து இந்த கண்காணிப்பு செய்யறதுனால இந்த டிசம்பர் 2023 இந்த மாதம் 2ஆம் மாதம் 2024 ஏறக்குறைய ஒரு 2 மாதம் 3 மாதம் காலகட்டத்திலே வந்து புகார் செய்யப்பட்ட கேசஸ் வந்து ஒரு 12 கிட்ட இருக்கு. கற்பழிப்பு, ஊழல் சம்பந்தமா லஞ்சம் வாங்கினது, அதிகார பிரயோகம் இந்த மாதிரி. ஆனால் புகார் செய்யப்படாமல் நிறையா இருக்கு அப்படின்றது தான் வந்து இதில் பார்க்கணும். இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிற ஒரு சம்பவம் இல்லை. 1900ஆம் ஆண்டு அப்புறம் 2000ஆம் ஆண்டுல அதிகமாக இந்த மாதிரி புகார்கள் வர்றதுனால மறுபடியும் அதே கேள்விதான் மக்கள் முன்னுக்கு வச்சாங்க. காவல்துறை அதிகாரி மேலே வந்து மக்களோட நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ட்டு. நம்பிக்கை போனாலும் அவங்களால வேற ஒன்றும் செய்ய முடியாது, திரும்ப அதே அங்கே தான் போகணும். ஸோ அப்போ இது அரசாங்கத்துக்கு தான் வந்து அந்த தார்மீக பொறுப்பு இருக்கு அந்த நம்பிக்கையை மீட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து சில நடவடிக்கை எடுத்தாங்க, மேபி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறைக்கு போயிட்டு புகார் பண்றது வந்து குறைஞ்சிருக்கா குறையில அது நம்மளுக்கு தெரியல. குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். நம்பிக்கை போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எங்க போறது அப்படின்ட்டு. பட் முக்கியமான கருத்து என்னன்னா, நம்மளுக்கு வேற வழி இல்லை, புகார் செய்துதான் ஆகணும் குற்றங்கள் நடந்தா. இந்த மாதிரியான வன்முறைகள் நடந்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து வந்து அதிகாரத்துவத்துக்கு நேரடியா மக்கள் போக முடிந்த ஒரு அதிகாரத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா காவல்துறையினர் அப்படின்றதுதான் சொல்லணும். அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து வன்முறைகள் நடக்கிறதுனால இத கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியும்? தனியா ஒரு செயற்குழுவோ இல்ல ஒரு துறையோ, அதாவது பிடிஆர்எம்க்கு சம்பந்தம் இல்லாத ஒரு துறையை நிறுவி அவங்க வந்து பிடிஆர்எம் கண்காணிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தணுமா? அதை பத்தி உங்களுடைய கருத்து தோழர் சிவன்? ஓகே, அதான் இப்போ நம்ம சொன்னல 1990ஆம் ஆண்டுகள்ல 2000 ஆண்டுகள்ல இந்த மாதிரி நிறைய புகார்கள் அதிகமா வர்ற ஒரு சூழ்நிலையில அந்த எதனால இது நடக்குது, அதற்கு அடிப்படை காரணம் என்ன செய்யலாம், அரசாங்கத்துக்கிட்ட வந்து என்ன பரிந்துரை செய்யலாம் அப்படின்றதுக்காக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அதாவது அரசு ஆணைய விசாரணை குழுவா அமைச்சாங்க, அரசு ஆணைய குழு. அப்போ வந்து அந்த ஆணையம் வந்து 2005 வந்து ஒரு பெரிய அறிக்கை
நம்ம விசாரணையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பெரிய அறிக்கை வெளியாக்குறாங்க. அதில் வந்து மொத்தம் வந்து 125 ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போனா வந்து இது எப்படி இந்த மறுபடியும் நம்பிக்கை மீட்டு எடுக்கிறது, இது என்ன செய்யணும், என்ன நடந்துகிட்டு இருக்கு மலேசிய காவல்துறையில், ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்றத வந்து 2005 வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் உங்களோட பிரச்சனை, இது செய்யணும், இது செய்யணும்ட்டு. 2005 இன்னும் ஒரு வருஷம் கழிச்சிச்சுன்னா 2025 பாருங்க. ஸோ 20 வருஷமா வந்து அது செய்ய முடியும், இது செய்ய முடியும், அது செய்ய முடியும் அப்படின்னு அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் தொடர்ந்து இல்லாமலோ அல்லது அந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு எண்ணமோ இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தா கூட அது முழுமையா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகள் மேல வந்து ஒரு புகார் இருந்துச்சுன்னா முக்கியமா வந்து அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம், ஊழல், இல்ல கற்பழிப்பு, ஸோ இதெல்லாம் வந்து குற்றங்கள், கிரைம். இந்த கிரைம் அப்ப நானே எனக்கு கீழே உள்ள ஒரு ஆள் வந்து குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நான் எப்படி விசாரிக்க முடியும்? அப்ப நான் விசாரிச்சேன் அப்படின்னா அது வந்து பாரபட்சமா இருக்கும்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை என்னோட சக ஊழியரோ இன்னொரு காவல் அதிகாரியோ செஞ்சிருந்தா நான் வந்து அவருக்கு சாதகமா வந்து விசாரணை செய்ய முடியும். இப்ப நம்மளோட அவங்க காவல்துறையோட விசாரணை சரித்திரத்துல வந்து எல்லாம் வந்து சூப்பரா விசாரணை செஞ்சிருக்காங்க, பாரபட்சம் இல்லாம அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு சுயேட்சையான ஒரு ஆணையம் தேவைப்படாது. ஆனா இங்கதான் இவ்வளவு கேஸ் வந்துருச்சு. அப்ப அந்த நம்பிக்கை எப்படி வரும்? அப்ப அவங்களுக்கு கீழே நடக்கிற ஒரு குற்றம் வந்து அவங்களே எப்படி விசாரிக்க முடியும்ன்ற கேள்வி வரும். ஸோ அதனாலதான் ஒரு தன்னிச்சையா சுயேட்சையான ஒரு விசாரணை ஆணையம் வேணும். ஒரு வளர்ந்த நாடும் சரி, வளர்ந்து வரும் நாடும் சரி, வளர்ந்த நாடுகள்னு நோக்கி போற இடத்துல இந்த மாரி சுயேட்சையான ஆணையம் வந்து கண்டிப்பா தேவை. அந்த ஆணையம் இருந்தாதான் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆணையமா இருக்கணும். அது சும்மா ஒரு பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது. சுயேட்சையா செயல்படக்கூடிய, விசாரணைக்கு வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆணையமா இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து அந்த 2005 வெளியான அந்த அரசு அறிக்கையில வந்து தெளிவா குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போதைக்கு அங்க நான் படுறேன் முதல். தோழர் சிவன் சொன்னதுபடி பார்த்தோம்னா 2005 வந்து ஒரு ஆணையம் வந்து அரசுனால பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா சுயேட்சையா ஒரு குழுவோ அல்லது துறையோ வந்து போலீஸ், அதாவது காவல்துறையினரை கண்காணிக்க வேணும் அப்படின்றாங்க. ஆனா ஒரு 20 வருஷமா இந்த ப்ராசஸ்லயே இருக்கு. இதுக்கான காரணம் என்னது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிவன் சொன்னது வந்து நான் அக்ரி பண்றேன் தட் there must be an independent body to oversee the police. இப்ப before the independent body, since 2005, சிவன் என்ன சொல்றேன்னா the police will police the police. That is the situation that we have. The police will police the police. Now that in itself is open to abuse. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா, அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், டிசிப்ளினரி ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா for disciplinary matters, it is open to abuse. That in itself again comes back to the earlier question, which is why are the rakyat losing confidence? Because when you have a system where the crime is committed by the organization, it's investigated by the same organization, and the punishment is given by the same organization, of course it raises a lot of questions. So இப்ப 2005 there's no political will னு சிவன் சொல்லியிருக்காரு. Yes, அந்த RCI and the Royal Commission and the political will to progress from the recommendations from the RCI was not there. Okay, however, we did have an agency that monitored police conduct at that time, which was the Enforcement Agency Integrity Commission, EAIC. Now, so for a certain duration, EAIC was tasked. EAIC oda tanggungjawab வந்து இந்த police agency or police PDRM as an agency அவங்களோட conduct monitor பண்றதுக்கு அந்த responsibility EAIC-ல இருந்துச்சு. But because of the volume, Sevan சொன்ன மாதிரி, the volume of complaints just against PDRM was so high
this is reported. இது வந்து reported. ஏஐசி வந்து காவல்துறை மட்டும் இல்ல. இல்ல, exactly. இன்னும் 12 Actually, as at 26 of July 2022, 21 agencies, 21 different government agencies are being supervised by EAIC. And before the IPCC was formed, IPCC வந்து I will explain that shortly. So another organization. So before PCC was formed, EAIC was monitoring more than 21, including PDRM. But because the volume was so high, I suppose they couldn't manage. Plus, the EAIC or the what do you call these powers was limited to a certain extent. So, based on the Royal Commission's recommendation, certain organizations, including the Malaysian Bar, they had taken steps to come up with the IPCMC, the Independent Police Complaints and Misconduct Commission Bill. So நிறைய parties, நிறைய CSOs were involved in what do you call this, brainstorming, coming up with the provisions of the IPCMC and all of that. And a lot of the recommendations by the RCI was actually taken into consideration by the IPCMC, and it was drafted, the bill was drafted in such a way to include, it was, to me, my opinion, it was a decent bill to be tabled in Parliament. And if that bill was passed, I think we would have a reasonably strong independent commission to oversee police conduct or misconduct. But unfortunately, in the IPCMC didn't go through. What transpired is around between 2020 and 2023, the IPCMC or the provisions and the bill உள்ள இருந்த the provisions எல்லாம் dilute பண்ணி நிறைய strong provisions வந்து கொஞ்சம் weaken பண்ணி அவங்க IPCC, Independent Police Conduct Commission Act 2020 வெளியாக்குனாங்க. Okay, so the IPCC is a watered down. That means it's a much less effective, in my opinion, it's a less effective act. But what the IPCC does is it does form what appears to be an independent police conduct commission to oversee the conduct of the police. So to say that there isn't any independent commission is not accurate. We must accept that the political will did work. There was some political will to accept that the RCI's recommendation. But if you look at the final product of IPCC, I think not many of the recommendations of the original, the RCI, Royal Commission and Inquiry, was accepted. And even if it was, the provisions do not have the strength that it should have as recommended by the commission. So to answer the question, yes, it is needed. This commission is needed, something better than nothing. So I think early this year, they have some members have been appointed under to be members of the IPCC. So they will be commencing. We can't really comment on the outcome or the process and all that, because we have not heard or we are unable to assess the process and procedures of the IPCC at the moment. But there is an independent commission, and I think the government recognized the need because of the abuses, the rampant abuses that we addressed early on this session. And I also believe that the police also has come to accept that there is a need for an independent commission, because if they do not, and this is my view, if they do not accept the recommendations of the RCI, and they do not accept that an independent commission is required to have a check and balance over the PDRM, once again, they are eroding the confidence of the public in the PDRM. Because if they can't do this bare minimum, then what steps are they taking to replace the trust that is reducing, increasingly reducing? So that's my take on this.
இப்ப தொடர்ந்து வந்து நேயர்கள் ஒரு சிலர்கள் வந்து நமக்கு கேள்விகள் அனுப்பியிருக்காங்க. அத பத்தி கேட்போம். இதுல இப்போ வந்து சண்முகம் பூச்சோங்கல இருந்து அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது வந்து அதிகமான இந்திய இளைஞர்கள் வந்து கேங்ஸ்டரிசம்ல ஈடுபடுவதாக சொல்லப்படுது. ஆனா வந்து சோஸ்மா மூலியமாக இவர்கள் கைது செய்யப்படுறப்போ வந்து இந்த இளைஞர்களுடைய குடும்பம் வந்து போலீஸாரர்கள தான் வந்து தாக்குறாங்க. போலீஸ்காரர்கள தான் வந்து குறை சொல்றாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆக்டிவிஸ்டா? இல்ல இந்த சோஸ்மா கேஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதாவது சோஸ்மான்றது வந்து அது அந்த சட்டம் அடிப்படையில அத பார்க்கணும். ஸோ இதுல 2 விஷயம் இருக்கு. அவங்க கேட்டது வந்து சோஸ்மா சட்டத்துக்கு கீழ வந்து கைது செய்யறாங்க. அதுல நெறையா என்னது வன்முறைகளோ, இல்ல துன்புறுத்தல்களோ, இல்ல அதிகாரம் பயன்படுத்தி டார்ச்சர் இது மாரி நடக்குதா, இல்ல அடிக்கிறாங்களா தடுப்பு காவல்ல இருக்கும்போது அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னுக்கு அந்த சோஸ்மாவை பத்தி கொஞ்சம் விளக்கிடுறோம். சோஸ்மா வந்து தடுப்பு சட்டம், ஸ்பெஷல் ப்ரொசீடியர் சொல்லுவாங்க. செக்யூரிட்டி ஒஃபென்சஸ், அதாவது பாதுகாப்பு சட்டம். ஸ்பெஷல் ப்ரொசீடியர் வந்து அது ஒரு சிறப்பு ப்ரொசீடியர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அப்போ பெரும்பாலும் வந்து ஒருத்தரை கைது செய்துட்டாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள வந்து மஜிஸ்ட்ரேட்டை போயிட்டு அவங்க வந்து எத்தனை நாள் ரிமாண்டில் வச்சிருக்கலாம் அப்படின்னு மஜிஸ்ட்ரேட்டை கேட்கும்போது மஜிஸ்ட்ரேட் வந்து 2 நாள் 3 நாள் கொடுப்பாங்க. அப்புறம் அது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த நாட்கள் வந்து விசாரணை செய்யறதுக்கு. ஸோ ஒருத்தர் குற்றம் செய்திருக்காங்க அப்படின்ற சஸ்பெக்ட்ல வந்து இப்போ அவங்க விசாரணை செய்கிறாங்க. விசாரணை முடிஞ்சக்கோட அவங்க வந்து கோர்ட்டில் வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பீனல் கோர்ட்டில் இருக்குது. இதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்திலையும் ஏற்புடையதான ஒரு 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 சட்டம். இப்போ இந்த சோஸ்மா பாய்க்கிறனால, இந்த சோஸ்மா ஃபைல் வச்சிருக்கிறனால இந்த பீனல் கோட் ஃபைலை வந்து பின்னால் வச்சுட்டு சோஸ்மா ஃபைலை வந்து மேலே வச்சிருவாங்க. அதாவது ஒரு ப்ரொசீடியர், உங்களுக்கு வந்து ஒரு பாஸ் இருக்குது. அந்த பாஸ் சோஸ்மா பாஸ் எடுத்துட்டு ஒருத்தரை கைது செய்யும் போது கைது செய்து 28 நாள் போலீஸ்காரங்க வந்து விசாரணை செய்யலாம். கோர்ட்டுக்கு கொண்டு போக தேவையில்ல. ஸோ அந்த சட்டத்திலேயே வந்து அது 28 நாள் இருக்கு. ஸோ இதே வந்து ஒரு பெரிய வயலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே வந்து மனித உரிமை அடிப்படையில் வந்து இந்த 3 நாள் 4 நாள் அதிகபட்சம் 7 நாள் சாதாரண குற்றங்களுக்கான 7 நாள் தாண்டி இது 1 7 7 14 3 21 4 28 4 மடங்கு இது ஒரு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ இதுல வந்து அதிகார துஷ்பிரயோகமா இல்லை அந்த சட்டம் சரியில்லையான்றதுக்கு அப்பாற்பட்டு விசாரணைக்காக ஒரு கேஸ் விசாரணைக்காக இவ்வளோ நாள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாமல் நம்ம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒரு குறைஞ்ச ஸ்டாண்டர்ட்ல வேலை செய்கிறாங்க அப்படின்றது. ஸோ இப்போ அங்கே இருக்கும்போது அந்த விசாரணைக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அந்த சூழ்நிலையில வந்து இப்போ 3 நாளுக்கு அப்புறம் வந்து 3 நாள் கொண்டு போறாங்க. அந்த மெஜிஸ்ட்ரேட்டை திரும்ப கொண்டு போகும்போது மெஜிஸ்ட்ரேட்டை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இனி ரொம்ப அடிச்சிருக்காங்க, ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ சில கேஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு, 19 வயசு 20 வயசு பையனுங்களாம் அடி வாங்கியிருக்காங்க, ஒத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்காங்க மெஜிஸ்ட்ரேட்டு சொல்ல. நீங்க எடுத்துட்டு போய் மொத்தம் 28 நாள் வச்சிருந்தீங்களா, அதுல நடுவில் ஒரு தடவை வந்து இது பண்ணுவாங்க. பட் அவ்வளோ நாள் வச்சிருக்கிற சூழ்நிலையில வந்து என்ன நடக்குது, எப்படி இது பண்றாங்கன்றதுலாம் ஏற்கனவே வந்து நிறைய புகார் இருக்கு. தடுப்பு காவலில் வச்சிருக்கும் போது தடுப்பு காவல் மரணங்கள் நிறைய இருக்கு, அப்புறம் நிறைய துன்புறுத்தல்கள் நிறைய இருக்கு அப்படின்றது. ஸோ இது வந்து சட்ட அடிப்படையில இந்த பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது வந்து காவல்துறை அதை எப்படி பயன்படுத்துறாங்க அந்த சட்டத்தை பாய்ச்சி அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட சரித்திரம் எடுத்து பார்த்தோமா, ஐஎஸ்சி, இஓ, அப்புறம் சோஸ்மா, போத்தா அப்படின்றது ஏன் இந்த மாரி அதிக பவர் கொடுக்குற ஒரு சட்டத்தை வந்து இவங்க எப்போதும் அந்த மாரி சட்டம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன் வந்து நம்ம சிஎஸ்ஐலாம் பார்க்குறோம்ல, ஒரு 3 நாள்ல 4 நாள்ல இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு அழகா எடுத்துக்கொண்டு கோர்ட்ல சமைச்சு அவங்கள வந்து சார்ஜ் பண்ண, ஏன் அந்த மாரி செய்ய முடியல? ஸோ அப்போ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டர்டுக்கு போகாம ஏன் இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாரி சட்டங்கள்ல வந்து அதிகமாக டார்ச்சர் நடக்குது, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஒத்துக்க சொல்றது, ஸோ இந்த மாரி நிறையா இருக்கு. அதனால தான் இந்த சட்டத்துக்கு எதிராகவும் நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து அந்த சோஸ்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் இந்த இது வந்து அகைன் மறுபடியும் நம்பிக்கை போகுது. இவ்வளோ சட்டத்தை எடுத்து நீ வந்து என்னது ஒரு வலையை போட்டு அப்படியே எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் வச்சிருக்க, அதுல எவன் நல்லவன் எவன் கெட்டவன், சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, இதெல்லாம் தெரியாம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ விசாரணை செய்யறது வந்து சரியில்லை அப்படின்றது. அது மறுபடியும் காவல்துறை மேலேயும் இந்த சட்டத்தினால அவங்க மேல உள்ள நம்பிக்கையும் போகுது. சசி என்னாச்சும் சோஸ்மா உங்களோட ஏரியா இல்ல கேள்வி
அவங்க வந்து எப்படி கேக்குறாங்கன்னா வந்து இப்போ கேங்ஸ்டரிசம் மூலியமா வந்து they just arresting நிறைய so many people under சுஷ்மா கேங்ஸ்டர்னு சொல்லி கேங்ஸ்டர்னு சொல்லி. ஸோ வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் their family is suffering. ஸோ வந்து அவர் சொன்ன மாதிரி there is a lot of power abuse, especially in term of this kind of law. I think correct. Of course, Sevan is has been handling Sosma case na Suaram ta one of the main persons who are handling these matters. But I think the point is the effect towards the family. We must accept that yes, we have engaged number family members கிட்ட நிறைய engage பண்ணியிருக்கோம். Suaram has even helped family members to take them all the way to parliament to have discussions with members of parliament and other persons of authorities of authority. And இப்ப முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா because they use this abusive or this draconian provision called SOSMA, அதை பைக்கிறதுனால கேங்ஸ்டரிசம்னு சொல்லி SOSMA பயிச்சு அவங்கள பிடிச்சி not just 28 days bail இல்லாம சார்ஜ் பண்ணிட்டு bail கொடுக்காம prisonல வைக்கிறது without giving the right to what should I say, even make a proper application for bail under limited circumstances. அங்க provision இருக்கு bail முடியும், ஆனா certain limited circumstancesல மட்டும் தான். அந்த லிமிட்டட் சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம கோர்ட்ல போய் வாதாடும் போது அது கூட அவங்க ரிஃப்யூஸ் பண்றாங்க, அது கூட அவங்க கோர்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன் திஸ் சிச்சுவேஷன் ஒரு கேங்ஸ்டரிசம்னு சொல்லி even though there are so many provisions in the penal code, they put them in behind bars in prison for about 3 years 4 years. But the effect of these 3 years 4 years of one individual being in prison is that the entire family is devastated. The entire family will lose income, they will lose family ties. Nariya family break பண்ணிருக்காங்க. A lot of families have been broken because they use such draconian provisions on cases like gangsterism, which can easily be resolved by using the penal code provisions or any other specific provision. So yeah, we must accept that family members are affected in this. ஸோ தொடர்ந்து நம்முடைய கேள்விகளுக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து இப்படி தொடர்ந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகமோ இல்லை வன்முறைகளோ வந்து காவல்துறையினரால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறப்போ இவர்களுடைய உயர்நிலை அதிகாரிகள் சுப்பீரியர்ஸ் அவங்க ஏன் எந்த நடவடிக்கைகளையும் இந்த காவல்துறையினர் மீது வந்து எடுக்க மாட்டாங்க? லிட்ரலி அவங்க வந்து இவங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை என்னதான் அவங்க சுப்பீரியரோட நிலைப்பாடு வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம். தோழர் சிவன். இல்லை தான் இந்த உயர்நிலை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும்போது தெரியல, நம்ம நிறைய தமிழ் சினிமா பார்க்குறோம். உயர் அதிகாரியை சிவாஜியை நினச்சிக்கிறோமா இல்லை விஜயகாந்த் நினச்சிக்கிறோமா? அவர் ரொம்ப ஸ்டிஃபாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு கீழே உள்ளவங்க யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு இமேஜினில் இருக்குமா அப்படின்னு தெரியல இந்த கேள்வி. பட் என்ன அப்படின்னா, ஆமாம், இப்போ எப்படி இருந்தாலும் அவருக்கு கீழே உள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்து லஞ்சம் எடுக்கிறாங்களா இது இல்லைன்னா ஒரு உயர் அதிகாரிகளுக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்குது, அது நடக்காமல் இருக்கு. ஆனால் இங்கே வந்து இந்த வெளியே பயிர மெஞ்ச கதை தான் ரெண்டு பக்கமும். ஒன்று வந்து உயர் அதிகாரியும் எவ்வளோ வாங்குறாருன்னு தெரியல லஞ்சமா, இல்லை அவரு என்னென்ன குற்றங்களை செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. அப்போ அவரை பார்த்து அவர் கீழே உள்ளவங்களும் வந்து அது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனிவே அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இருந்தால், இப்போ ஏற்கனவே வந்து காவல்துறையில் வந்து அதிகார துஷ்பிரயோகம் அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல புகார் செய்யறதுக்கும் வந்து அங்க ஒரு யூனிட் இருக்கு, தாத்தா தர்த்தேப் அப்படின்ட்டு. ஆனா அதை நான் சொன்னாலும் சரி, சசியும் அதை தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப வந்து போலீஸ்காரங்க தவறு செய்யறது, போலீஸ்காரங்க வந்து விசாரணை செய்யறது வந்து எந்த வகையில வந்து அது ஒரு நீதியை வழங்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. எஸ்பெஷலி வந்து இப்ப வந்து அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்துல நிறைய புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிற சூழ்நிலையில வந்து இது யார் விசாரிக்கிறாங்க, எப்படி வந்து பாரபட்சமா இல்லாம விசாரிக்க போறாங்கன்றது வந்து ஒரு பெரிய கேள்வி. ஸோ அது வந்து இப்ப நாங்க ஒரு சமூக ஆர்வலரோ ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்து நம்ம சொல்லலாம், ஒரு வழக்கறிஞரா இருந்து சசி சொல்லலாம், நீங்க கூட உங்களோட ஒரு பொதுமக்களா இருந்து உங்களோட கருத்தை சொல்லலாம், வெளியே இருந்து சொல்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூடியும்.
இப்போ இதற்கு முன்னுக்கு இருந்த போலீஸ் தலைவர் பாடூர் இருந்தார் இல்லையா, அவரும் சரி, இப்போ வந்து துணைத் தலைவராக இருக்காருல்ல நம்ம அயூப் கான், இவங்க 2 பேர் வந்து காவல்துறையில வந்து காவல்துறையை வந்து சுத்தம் படுத்தணும், அதில் அதிகமாக வந்து லஞ்ச ஊழலும் பெரிய பெரிய என்னது வியாபாரிகள், அதாவது இல்லீகல் பிஸ்னஸ் செய்கிறவங்களோட கையாளுகளா காவல்துறை அதிகாரிகள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு ஒரு புகாரை வந்து இடையில கொண்டு வந்திருந்தாங்க 2020 அந்த அந்த காலகட்டத்தில். அதாவது படூர் அவர்கள் வந்து போலீஸ் தலைவராக இருக்கும்போது, இப்போ அவங்க வாயிலிருந்து அவர் அதிகாரியாக இருக்கிற சூழ்நிலையிலையும், அப்புறம் நம்ம இப்போ உள்ள டெபுட்டி ஐபிஜி போலீஸ் தலைவர் துணைத் தலைவர் வந்து அப்போ வந்து ஜோஹர் மாநில போலீஸ் தலைவராக இருந்தார் அயூப் கான். இவங்க 2 பேர் அவங்க வாயில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து காவல்துறை மேல உள்ள அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டி இருக்கு இல்லையா, அதாவது தத்து அது மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா புகார் போனா கூட அது முழுமையான விசாரணை நடக்க மாட்டுது, இண்டிபெண்டான ஒரு சுயேட்சையான விசாரணை நடக்க மாட்டுது. அதனால எங்களுக்கு வந்து அது மேல நம்பிக்கை இல்லை, ஒரு சுயேட்சையான ஒரு கமிஷன் வேணும் அப்படின்றது வந்து அவங்க வெளிப்படையா சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு டெஸ்டிமோனியல் எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கு. சசி, நீங்க என்ன சேட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலி அதுதான் அந்த கொஸ்டின் வந்து ஜாப்பான் I want to start there. Previous IGP என்ன சொல்லியிருந்தாருன்னா, and I quote from press I've taken, there is a movement of corrupt officers known as cartels within the police force. Correct. cartel இருக்குன்னு ஒரு அட்மிஷனே இருக்கு. ஸோ இது இஸ் த ப்ரீவியஸ் ஐஜிபி. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த கார்டல் எப்படி உருவானுச்சு? நீங்க கேட்குற கேள்வி வந்து மேல் அதிகாரிங்க பந்தாவ் பண்றாங்களா? பட் based on what the previous IGP said, it is possible that male adhigaris are the problems, are forming the cartels. That is a possibility. So நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்ப இந்த சிச்சுவேஷன் இப்ப இருக்கிற ஐஜிபில என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நான் கொஞ்சம் பேச விரும்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உள்ள ஐஜிபி தன்ஸ்ரீ ரசருதீன் இருக்காரு. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, அவரோட what should I say, intention, அவரோட இன்டென்ஷன் என்னன்னா, he wants to restore the police forces honor and the public trust towards it. நம்பிக்கை வந்து ரிஸ்டோர் பண்ணணும்னு அவரோட நோக்கம். ஓகே, இப்ப ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னா, கிளியர்லி அவர் ஒரு ஐஜிபியா he understands that the public confidence has been eroding, has been reducing. ஸோ அவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பேஸ்ட் ஆன் ஏன்னா we are not from the police force, but the information we get is, நம்ம போலீஸ் கிட்ட பேசும்போது, நம்ம பிரஸ் படிக்கும் போது நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிய வருது. ஸோ இந்த ஐஜிபி என்ன செய்ய பார்க்குறேன்னா, அவர் வந்து டாப் டவுன் அப்ரோச் எடுக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இஃப் ஒரு கீழ் அதிகாரி ஒரு ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா, அப்ப அவங்களோட இம்மீடியட் சூப்பர்வைசர், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஓசிபிடி, அவரு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். பிகாஸ் இப்ப கரப்ஷன் நம்ம சொல்றோம், இப்ப அவங்க கண்ணு முன்னால அவங்க ஆபீசர்ஸ் ஒரு பெரிய மெர்சிடிஸோ இல்ல ஒரு பெரிய வோல்வோ டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, யூ கேனாட் டிஸ்மிஸ் இட். ஒரு ஓசிபிடியோ ஒரு மேல் அதிகாரி அவங்களோட கீழ் அதிகாரி பர்சனலை வந்து மானிட்டர் பண்ணணும். அவங்க டெய்லி பாக்கெட், அது வந்து வாங் சாக்குன்னு சொல்லுவாங்க, டெய்லி அவங்க எவ்வளோ டியூட்டியில இருக்கும்போது எவ்வளோ அவங்க பாக்கெட்ல இருக்க முடியும், இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். ஸோ இதுதான் தன்ஸ்ரீ ஐஜிபி என்ன சொல்றாருன்னா, இந்த மானிட்டரிங் ப்ராசஸ் வந்து டாப் டவுன் மஸ்ட் ஹேப்பன். ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு, வீடியோலாம் இருக்கு யூடியூப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஓசிபிடி must take charge, the மேல் அதிகாரி must take charge. அவங்க கீழே ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ்க்குள்ளே a lot of internal issues.
ஆனா அந்த இன்டர்னல் இஷ்யூஸ் பத்தி தன்ஸ்ரீ ஐஜிபி ரொம்ப பேசல. ஆனா இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு பேஸ்ட் ஆன் பிரஸ் ரிலீஸ். ஸோ இந்த இன்டர்னல் இஷ்யூ நம்ம இதுக்கு முன்ன எக்ஸ் ஐஜிபி பேசுறத வச்சு இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம we can gather that I think within the police force there are corrupt police officers and there are amazing, recognizable, responsible, good police officers. The problem is when the good officer is on top and the bad officer is below, we can manage the problem. But when the good officer is below and the bad officer is on top, we have a problem. How do we eradicate this? This is the situation. So நம்ம கேள்வி என்னன்னா, அதுக்காக இனி berlarutan kerana pihak atasan gagal, ஏன்னா மேல் அதிகாரி ககால் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆக மேல் IGP trying his best to rectify the problem and restore public confidence. But how many pegawai atasan are actually with the IGP? How many are taking the steps and the measures? And how many are benefiting from corrupt practices is something that we cannot comment on because I don't know. But if it is out there, it has to stop. And I must say, I would like to applaud the IGP for taking this position. At least I don't know whether he's following through, but at least he has taken that position and made it public. Okay, now let's look at the incidences that you have mentioned. Police, there was an accident that took place, high ranking officer DSP, but let's look at the other side of the situation. Yes, and mari incident nanduchi, but immediate police took action. There was transparency. IGP came out and gave a press statement. Immediate officers came to the follow-up reports were given. Not what do you call this? Press were able to access information from PDRM. So there is an increase, although there is this bad police officer. I must say that from the recent press release, there is some monitoring, there is some increase in the steps that's being taken to create some transparency to the public. So in fact, நம்மளுக்கு தெரிய வருது, நம்மளுக்கு அந்த போலீஸ் கிரைம் குற்றங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஏன் தெரிய வருதுன்னா, போலீஸ் சியாசத் பண்ணி அரெஸ்ட் பண்ணி டூடோ பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது. பட் எவ்வளவு குற்றங்கள் நம்மளுக்கு வெளியே வரல, நம்மளுக்கு தெரிய வரல, we don't know. But because there's an increase, இப்ப நம்ம இந்த செஷனை நம்ம சொல்றோம் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு, that means it's coming out. That means இப்ப something is happening, something right is happening, that all these bad things that's happening in the police is coming to light. So இந்த மாதிரி வெளியே வரும்போது நம்ம எப்படி பார்க்கிறது? பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் ரிடியூஸ் பண்ணுதா, or should it increase? இப்பதான் வேலை செய்யறாங்க, 10 பேர் பிடிச்சி உள்ள போடுறாங்க, அப்படி பார்க்கணுமா? இல்ல இன்னும் போலீஸ் 10 பேர் 2 மாசத்துல இவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி செய்யறாங்களா? அந்த மாதிரி பார்க்கறதா? That is up to the public to decide. But there are two sides to the same coin. இப்போ நீங்க தோழர் சசி சொன்னது போல கேட்டீங்கன்னா வந்து, அவர் என்ன சொல்றாருன்னா, தலைமைத்துவம் வந்து இப்போதைக்கு அவங்களுடைய முழு நோக்கம் என்னன்னா, மக்களுடைய நம்பிக்கையை எப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்ற முயற்சியில தான் அவங்க இருக்காங்க. ஆனா மீட் எடுத்துருவாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறியான விஷயம்தான். இப்போ தொடர்ந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இது எதை பத்தினா வந்து, இப்போ நம்மளுடைய மக்களுடைய பாதுகாப்பையோ இல்ல நாட்டு பாதுகாப்பையோ உறுதிப்படுத்துறதுக்கு அதிக எண்ணிக்கையிலான காவல்துறையினர் நமக்கு இருக்காங்களா? இல்ல காவல்துறையினர் குறைபாட்டுனாலதான் அவங்க மன அழுத்தத்தினால இந்த மாதிரியான வன்முறைக்கு தூண்டப்படுறாங்களா? இதை பத்தி உங்களுடைய கருத்து தோழர் சிவன். ஓகே, நம்ம அந்த கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அரசு விசாரணை ஆணையத்தில் வந்து 125 பரிந்துரைகள் சொன்னாங்க. அதில் எல்லாமே வந்து காவல்துறை கண்காணிப்பு எப்படி இருக்கணும், ஒரு சுயேட்சையான ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டால் அந்த ஆணையம் வந்து எப்படி இயங்க வேண்டும் அப்படின்றதுக்கானது மட்டும் இல்லை, காவல்துறைகளுக்கான அந்த ஒட்டுமொத்த துறையில் என்னென்ன குறைகள், அவங்களோட சம்பளம், அவங்களோட வெல்ஃபேர்,
அது எல்லாத்தையும் வந்து சார்ந்து தான் வந்து அந்த அறிக்கை வந்து ஒரு முழுமையான அறிக்கையாக வெளியாக்கப்பட்டது. ஸோ அதில் நிறைய முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அவங்களோட சம்பளம் வந்து ஸ்டாண்டர்டுக்கு குறைவான சம்பளமாக இருக்குது. அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரணும். இப்போ என்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த எல்லா காவல்துறை அதிகாரும் குறைந்தபட்ச மாத சம்பளமாக வரணும்னு ஒரு டார்கெட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்களுக்கான வீடுகள், இப்போதான் ஸ்குவாட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு அறை உள்ள வீடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அது சம்மந்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து காவல் நிலையத்துக்கு நீ போனீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டாய்லெட் இருக்காது சில சமயம். அப்புறம் ஒரே இடத்துல 2-3 அதிகாரிகள் வந்து அந்த இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வேலை சூழ்நிலையை வந்து பாதிக்கும் அப்படின்ற ஒரு ஆய்வும் இருக்கு. அது நம்ம வந்து தள்ளுபடி செய்ய முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில வந்து அந்த மன அழுத்தத்துக்கும் அவங்க ஆளாகலாம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு யாரா இருந்தாலும் ஒரு மன அழுத்தத்துல வந்து அவங்களோட ஒரு எங்கரை வெளிப்படுத்துறாங்க. அப்ப அந்த எங்கரை வெளியப்படுத்தும் போது இங்க வந்து கைதிகளா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் அதை திணிக்கிறாங்க அப்படின்றது வந்து அப்படி நடந்தா கூடயும் அதை வந்து ஏத்துக்க முடியாது. அது வந்து ஒரு கலாச்சாரம் ஆகக்கூடாது. அந்த மன அழுத்தத்துக்கு அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவங்களுக்கு சம்பளம் பிரச்சனைனா அதுக்கு வந்து அரசாங்கம் என்ன செய்ய முடியும், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீடு இதெல்லாம் தேவை இருந்துச்சுன்னா, இல்லை காவல்துறை வந்து காவல் நிலையத்தை வந்து எப்படி மேம்படுத்துறது, இதுல வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். எவ்வளோ பட்ஜெட் கொடுக்கணும், போதுமான காவல் அதிகாரிகள் இருக்காங்களா இல்லையா, இல்லை அப்படின்னா எங்க உள்ள காவல் அதிகாரிகளை குறைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 20 பேர் வந்து சட்டத்தை கையில கூட எடுக்கல, இருக்கிற சட்டத்தை வந்து பீஸ்ஃபுல் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக ஒரு 20 பேர் வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க அரசாங்கத்திட்ட. அங்க நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரியா 40-50 பேர் இருப்பாங்க. ஏன் அதிகபட்சமா அவ்வளவு பேர் இருக்காங்க அங்க அப்படின்றது வந்து. ஸோ இப்ப இருக்கிற காவல்துறை அதிகாரியை வந்து சரியா பயன்படுத்துறாங்களா, குற்றத்துக்கு அதிக கவனம் கொடுக்குறாங்களா, இல்ல புரோட்டோகாலுக்கு அதிகமான கவனம் கொடுக்குறாங்களா? ஒரு அமைச்சர் போனாலும் ஒரு எம்பி போனாலும் அதுக்கு ஏன் அவ்வளோ பேர் கூட போறாங்க, ஒரு பிரதமர் போனாலும் ஏன் அவ்வளோ பேர் கூட போறாங்க, இல்லை ஏதாவது வந்து ஒரு செக்யூரிட்டி ரீசன்னால ஏன் வந்து அளவுக்கு அதிகமான காவல்துறை அதிகாரிகள் அங்கே இருக்காங்க? அன்றொரு காலத்தில் வந்து இந்த மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து குறைவாக இருக்கும், கண்காணிப்பு கேமராலாம் குறைவாக இருக்கும், இப்போ எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏன் வந்து அதை ரிடியூஸ் பண்ண மாட்டுறாங்க? அந்த காலத்தில் வந்து டெரரிஸ்ட் த்ரெட் நம்மளுக்கு இருந்துச்சு, அதனால வந்து எஸ்பிஸ்லாம் நிறையா இருந்தாங்க. இப்போ ஏன் இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க அவங்கள? இப்போ ஒரு சின்ன ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு போனால் கூடயும் சிஐடி போலீஸும் இருக்காங்க, எஸ்பி போலீஸும் இருக்காங்க, மற்ற போலீஸ்காரங்களும் இருக்காங்க, எஃப்ஆர்யூ இருக்காங்க, லைஃப் ஸ்ட்ரைக். ஏன் இவ்வளோ பேர் அதுக்கு தேவையில்லாமல் அங்கே இருக்காங்க அப்படின்றது. அப்போ இவங்களை தூக்கி கிரைம் எப்படி தடுக்கிறது அதில் போடலாம, இந்த சோஸ்மா இந்த மாரி தடுப்பு காவல் சட்டங்களை எடுத்துட்டு அழகா இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு, அதாவது விசாரணை அழகா செஞ்சு கேஸை சீக்கிரம் முடிக்கலாமே, ஏன் அந்த மாரிக்கு வந்து கூட இது கொடுக்க மாட்டாங்க? ஸோ இதுவும் வந்து அதில் வந்து ஒரு முக்கியமான இதாக இது பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தோமா, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஆத்திரத்தை வெளியாக்குறதுக்கோ இல்லை உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கு, அதனால அதை ஆத்திரத்துக்கு வெளியாக்கணும்னா யாரு வந்து உங்களுக்கு கீழே இருக்காங்களோ அவங்க மேலே தான் நீங்கள் காமிப்பீங்க. உங்களுக்கு மேலே உங்களுக்கு காமிக்க மாட்டீங்க, ஏன்னா வேலை போயிடும். எந்த ஒரு இதாச்சும் ஸ்ட்ரெஸ்ல வந்து என்னோட முதலாளியே நான் வந்து போடா வாடான்னு பேசிட்டேன், அப்படின்னா ஏசிட்டு வந்துட்டேன் கெட்ட வார்த்தையிலன்னு இல்லை, கீழே யாராச்சும் இருக்காங்களோ இல்லை வீட்டில் உள்ளவங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்களுக்கு கீழே யாராச்சும் வேலை செய்கிறாங்களோ அவங்க மேலே தான் ஆத்திரத்தை குட்டுவோம், ஆத்திரத்தை திணிப்போம். ஸோ அதை ஆக்சுவலி எங்கர் வந்து மேனேஜ் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும் யாருக்கிட்ட சொல்லலாம் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங்கு இந்த அடிப்படையில் வந்து செய்ய முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க கைதியாக இருக்கிறனால அவங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து தடுப்பு காவல் மரணங்கள், தடுப்பு காவலில் வந்து அதிகமாக துன்புறுத்துறது இதெல்லாம் நடக்குது. ஏன்னா கேஸ் முடிக்கணுன்ற ப்ரெஷர். இப்போ 10 ஃபைல் மிச்சம் இருக்கு, இவனை அடிச்சு இவன் மேலே ஒரு 3 ஃபைல், அவன் மேலே ஒரு 3 ஃபைலுன்றது ஒரு ப்ரெஷர் மேலே இருந்து வருது. அப்போ அந்த மாரி மேலே இருந்து வரும்போது ப்ரெஷர், இந்த கேஸை முடிக்கிறோன்ற பட்சத்தில் தான் உனக்கு பதவி உயர்வுலாம் நீ வைக்கும் போது ஒரு சிஸ்டமை சரியில்லாமல் இருக்க, அது வேற மாரி கையாளணும், அந்த மாரி ஒரு சிஸ்டம் தான் வரணும். இதில் இன்னொரு முக்கியமாக வந்து இப்போ சசி சொன்னாங்க இல்லையா, இப்போ உள்ள போலீஸ் தலைவர் வந்து அந்த மக்கள் மேலே உள்ள நம்பிக்கை வந்து மீட்டு எடுக்கணுன்றத நோக்கமாக போயிட்டு இருக்கும்போது இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வந்து இந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸோட ஸ்டாண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி விசாரிக்கிறாங்க, அதில் வந்து ஒரு டிரான்ஸ்பேரன்சி இருக்க மாட்டுது. நம்ம அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயிலை கேட்கல, எப்படி இது நடத்துறாங்க, எத்தனை நாள் உள்ளுக்கு வச்சிருக்காங்க, வெளியே கொண்டு வராங்க, இந்த மாரி ஒரு டிரான்ஸ்பேரன்சியே இல்லாமல் இருக்கு. அப்போ எப்படி வந்து மக்கள் அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு
அந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கிறது, அது மக்களோட நம்பிக்கை அவங்க திரும்ப எடுக்கணுமா இருந்தா காவல்துறையில என்னென்ன நடக்குது, எப்படி மாற்றங்கள் கொண்டு வராங்க, சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறது வந்து அவங்களோட கடமையா அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, சில இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்லாம் வெளியே கொண்டு வந்து இதுதாங்க இப்படிதாங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒன்னா சேர்ந்து அந்த காவல்துறை மேல உள்ள நம்பிக்கையை வந்து மீட்டு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ஒரு போலீஸ் தனியாகவும் மக்கள் தனியாகவும் வந்து ஒரு பிரிஞ்ச சூழ்நிலை தான் இருக்க போகுது. I think that's an excellent point. I hope Tuan Tan CIGP takes this point because it will help us. Actually மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ப்ரோசஸ் ப்ரொசீடியர் என்ன ஸ்டெப்ஸ் போலீஸ் என்ன செய்ய முடியும் செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம் எப்படி செய்ய முடியாதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சா அந்த நாலேஜோட அவங்களும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் தெரியும் ஒரு சியாசத்தன்ல எப்படி போகணும், நம்ம ஒண்டியா போகணுமா இல்ல லாயர் எடுத்துட்டு போகணுமா, அவங்களும் யோசிப்பாங்க. So transparency is very important. I hope if Tansi is watching, the IGSO is made transparent and public. கோத்துடுறீங்க. இப்ப தொடர்ந்து ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க பேர் வந்து செல்வி கண்ணன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் வந்து இந்தியர்களை மட்டுமே குறிப்பார்த்து இந்த கஸ்டேடியல் டெத் ஷூட் டெத் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது, ஏன் வந்து சமுதாயத்தை மட்டுமே குறிவைத்து இது நடத்தப்படுதா அப்படின்றது அவங்க கேட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? ஓகே, இப்போ ஸோ நிறைய இந்த மாதிரி பார்வை இருக்கு, ஒரு பெர்செப்ஷன் வந்து, அதாவது காவல்துறையில் வந்து அதிகமாக இந்தியர்கள் தான் வந்து இறக்குறாங்க அப்படின்றது. காவல்துறையில் வந்து அதிகமாக இறப்பு நடக்கிறது வந்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் வெளிநாட்டிலிருந்து அடைக்கலம் வராங்களே, இமிகிரேஷன் டிடென்ஷன் சென்டர், இமிகிரேஷன்னா வந்து இமிகிரேஷன் டிடென்ஷன் சென்டரில் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் நம்ம பார்த்தோமா ஆக அதிகமான தடுப்பு காவல் மரணங்கள் நடக்குது. ஸோ அப்போ அதில் வந்து இந்தியாவிலேருந்து வந்த இந்தியர்கள் இருக்கலாமே தவிர மலேசிய இந்தியர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒன்று வந்து பிரிசனில் இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்து லோக்காப்பில் இருக்கணும். ஸோ அதே வந்து அதான் நான் சொல்கிற மறுபடியும் அது வந்து ஒரு பார்வை தடுப்பு காவலில் வந்து அதிகமாக. ஆனால் இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் படிக்கிறது வந்து தமிழ் நியூஸ், தமிழ் மீடியா, இது அதில் வந்து கண்டிப்பாக வந்து தடுப்பு காவலில் ஒரு இந்தியர் இறந்தாங்க அப்படின்னா அந்த நியூஸ் அதிகமாக போடுவாங்க, அதை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம் அப்படின்ட்டு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து இன்னொரு மாற்றம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் அவங்களோட ஆண்டு அறிக்கையை ஒன்று வெளியாக்கணும். தடுப்பு காவலில் வந்து அதிகமாக யார் இருக்கிறா, அவங்க எந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க, எந்த நாட்டுக்காரங்க, அந்த தடுப்பு காவல் மரணங்கள் வந்து லோக்காப்பில் நடக்குதா, பிரிசனில் நடக்குதா, இல்லை இமிகிரேஷன் டிடென்ஷன் சென்டரில் நடக்குதா, அந்த மாரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் போட்டு அந்த கணக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும் யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் சுவாராமோட வருடாந்திர இந்த கண்காணிப்பு அடிப்படையில் பார்க்கோம் அப்படின்னா அது வந்து மாறிக்கிட்டு வரும். ஒரு காலகட்டத்தில் வந்து போலீஸ் லோக்காப்பில் வந்து இந்தியர்கள் ஒரு ஆண்டு ஒரு 2 ஆண்டில் வந்து அதிகமாக இருக்கிற மாரி இருக்குது. அப்புறம் பிரிசனில் பார்த்தோமா, அதாவது பெஞ்சாரில் வந்து மலாய்க்காரங்க இறந்தது அதிகமாக இருந்தது கூடியும் இருக்குது. ஸோ அது வந்து மாறி மாறி வரும். அண்ட் இமிகிரேஷன் டிடென்ஷன் சென்டரில் வந்து வெளிநாட்டவங்க தடுத்து வச்சவங்க அவங்களோட இது. ஆனால் ஓவரால் பார்த்தோமா அங்கே தான் ஸ்டாட்டிஸ்டிக் கூட இருக்குது. அதனால் இது வந்து நம்மளோட பார்வைகள். ஆனால் என்ன அப்படின்னா வந்து நம்ம அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, தடுப்பு காவல் மரணங்கள் வந்து நடக்கக்கூடாது. மரண தண்டனையும் வந்து ஒருத்தர் குற்றம் செஞ்சாங்க, அந்த குற்றத்துக்கு அடிப்படையில் வந்து ஒரு மரண தண்டனை தான் அதுக்கான நீதி அப்படின்னு ஏற்கனவே இருந்த பட்சத்தில் அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ அதை எடுத்துட்டாங்க, கம்பல்சரி மரண தண்டனை எடுத்துட்டாங்க. மரண தண்டனையில நம்ம இருக்க முடியாது இந்த சூழ்நிலையில் இதுக்கு ஒரு உதாரணமாக கொடுக்கும்போது, இந்த குற்றம் விசாரிச்சாங்க, அப்புறம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க, உனக்கு வந்து தூக்கு அப்படின்றது. புரியுதுங்களா? நீ செஞ்ச தண்டனைக்கு தூக்கு அப்படின்றது வந்து ஒரு சூழ்நிலையில இங்க வந்து விசாரணைக்கு கொண்டு போய் உன்னை சாவடிச்சிடுறாங்க, இல்லை செத்து போயிடுறாங்க. அப்ப அது மரண தண்டனையை விட கொடூரமான ஒரு தண்டனை. தடுப்பு காவலில் இருந்தாங்க, அதுவும் வந்து விசாரிக்கும் போது துன்புறுத்தப்பட்டதுனால் இறந்தாங்க அப்படின்னா. ஸோ இப்போ அதனால அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனா நீங்க பார்க்கணும், எந்த இனமா இருந்தாலும் சரி ஒரு மனிதனா பார்க்கணும். நம்மளோட குரல் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு இந்தியர்கள் கூட இருக்கலாம், நாளைக்கு மலாய்க்காரர்கள் அதிகமாகறான், ஓவரால் வந்து வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கலாம். எந்த ஒரு தடுப்பு காவலும் எந்த ஒரு மனிதரை வந்து சாகக்கூடாது, அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது இந்தியர்கள் தான் அதிகம்ன்றது ஒரு பார்வையோட நம்ம நிப்பாட்டக்கூடாது அப்படின்ற.
அதை தொடர்ந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. as a lawyer, இந்த மாதிரியான மைக்ரண்ட் தான் வந்து அதிகமா வந்து கஸ்டடியல் டெத்க்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இஸ் there any way to secure themselves? In their mind, they are in the most secure place. Okay. An immigration detention center, prison, hospitals, these are prison lockups. They should be safe from any external influence. In their mind, they are in the safest space. But unfortunately, என்ன நடக்குதுன்னா abuse either torture or நான் ஒரு ரீசென்ட்லி ஒரு கேஸ் நம்ம செஞ்சிருந்தோம், death in the custody of பஞ்சார. அங்க அந்த இன்கொயரியில நம்ம கேஸ் நடத்தும் போது நம்மளுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அலட்சியம் நெக்லிஜென்ஸ் ஓ tidak apa attitude. ஓகே, அவங்க வந்து சீக்கில் ஒரு கொஞ்சம் மருந்து, எனக்கு சீக்கா இருக்கு, எனக்கு மருந்து வேணும்னு கேட்டா ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, ஷிஃப்ட் மாறட்டும், மற்ற ஆஃபீஸை வந்து மருந்து கொடுப்பாங்கன்னு சொல்றது. அது ஒன்று நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இல்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்து, இது ஏன் டியூட்டி இல்லை, வேற மற்றவங்களோட டியூட்டி, ஸோ அவங்க கால் பண்ணி அவங்கள வர வச்சு தான் இந்த விஷயத்த நம்ம செய்யணும்னா, ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லை கிரைம் இஷ்யூ, ஏன்னா ப்ரிசன்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கலாம், எனிதிங் கேன் ஹேப்பன், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வி மஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் why the death happened, எதனால இறந்திருக்காங்க, and we must study the negligence law or the அலட்சியம் part of the enforcement, or not enforcement, of this, the caretakers, those who are responsible. So you must look at it that way. So they should feel safe, but because of the conduct and attitude, the death takes place. But can I also add, in some cases there is a genuine heart attack, genuine COVID death, இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் திங், நம்ம இமீடியட் நீஜக் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். இமீடியட் ரியாக்ஷன் என்னன்னா, என்ன போலீஸ் காசில இறந்துறாங்கன்னா அப்புறம் போலீஸோட ஃபால்ட் தான். So I want to give both versions, I want to give both sides of the story. We have encountered natural death of old age, heart attack and things like that. But in a situation of heart attack, adon நம்ம பார்க்கணும் எதனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அவங்க அடிச்சு ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்துச்சா, இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து அவங்க அதிகாரி கிட்ட சொல்லாம இருந்தாங்களா. These are the things we need to investigate further. But there are two sides, again, we need to consider both sides. Okay, இறுதியா ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த வருட கடைசியில வந்து பாடி டேஷ் கேம் போலீஸ்காரர்கள் போட வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட போகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த டேஷ் கேம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடுத்தடுத்து நிறைய வன்முறைகள் நடக்காம தடுக்கிறதுக்கு உதவுமா? அதை பத்தி உங்களுடைய கருத்து. ஓகே, direct answer, yes. That should be the outcome of a body cam. Okay, in fact, Malaysia is late by many years. Okay, countries such as Australia, UK, even South Africa, they've already started using body cams years ago. But இப்ப நம்ம என்ன நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா, இந்த பாடி கேம் பாய்ச்சதுனால has there been a reduction in crime rate, has there been a reduction in police misconduct, அந்த statistics தான் நம்ம பார்க்கணும். ஸோ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ statistically, when police start wearing body cam, statistically it has improved the public perception, it has improved police accountability, and statistically there are lower reports of police misconduct. Why? Because the police are now aware, நான் இப்படி செய்யக்கூடாது ஏன்னா பாடி கேம் கேப்சர் பண்ணிடும். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பாடி கேம் வந்து ஏன் இந்த மாதிரி அபியூசஸ் குறைக்கும்னா, பிகாஸ் இந்த பாடி கேம் வந்து ஒரு டூல் மாதிரி, ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் டு ரிடியூஸ் டிஸ்பியூட்ஸ்.
ஓகே, டிஸ்பியூட்ஸ்னா இப்போ நம்ம ஒரு ரேட் செய்கிறாங்க, போலீஸ் வந்து ஒரு ரேட் செய்கிறாங்க. அந்த ரேட் மூலியமா தங்கப்பன் பண்ணி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ணிட்டு இப்போ கோர்ட்டில் ஆதாரம் நம்ம கொடுக்கணும். அந்த பாடி கேம்ல வந்து கேப்சர் பண்ணுற ஃபுட்டேஜை வந்து நம்ம கொடுத்தோன்னா இட் கேரிஸ் மோர், த கிரெடிபிலிட்டி இஸ் தேர், த வெயிட் attached to the evidence is there. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம போலீஸ் oral testimony நம்ம ரிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். So it will also increase, the body cam will also increase, I believe, the conviction rate if the raid is carried out properly and it is used in a proper manner. Yes, it will also result in a reduced crime rate because more criminals will actually be put behind bars, or they'll be found guilty, or the evidence that is to be used against them is more credible, I will say. And thirdly, it is a good method to reform police accountability and transparency. So one of the steps that IGP has taken to improve public perception is to introduce these body cams. It will, going back to your very first question, the public perception and confidence is being eroding, then this is exactly what we need to take steps to what should I say, reinstate some form of confidence with the PDRM. So yes, the body cam should theoretically, based on research, it should work for the benefit of the rakyat, and it is a good step, or it's the right step in the right direction, although it is a small step. So a little bit, but a little too late. I think that's what it is. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது இல்ல இதுல முக்கியமா என்ன பார்க்கணும்னா இப்ப வந்து இந்த பாடி கேம் இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஓகே, உண்மையா வந்து அந்த மைண்ட் செட், அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல உள்ள நம்பிக்கை திருப்பி மீட்டு எடுக்கணுமா இருந்தா அவங்களுக்கு மேல வந்து சுயேட்சையா ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன், ஒரு ஆணையம் வந்து இயங்கக்கூடிய ஒரு ஆணையம் கண்டிப்பா தேவை. இந்த பாடி கேம், சிசிடிவி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அது இல்லாம இருக்கிறதும் புண்ணியம் இல்லை. ஒரு ஃபங்க்ஷனல் ஐபிசிஎம்சி சொன்னோம் இல்லையா, சுயேட்சையான ஆணையம் தேவைப்படுது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் சூழ்நிலையில் இந்தமாரி பாடி கேம்லாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், ஓவரால் வந்து குறைக்கும். ஆனால் தடுப்பு காவல் மரணங்கள் அதிகமாக இருக்கும்போது சிசிடிவி வந்து பொருத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து பேச்சு அனுப்பிடுச்சு. அதுக்காக நிறைய காசு செலவு பண்ணாங்க, சிசிடிவியெல்லாம் போட்டாங்க. அப்புறம் தடுப்பு காவல் நடக்கும் போது அந்த கேஸ் எடுத்துகிட்டு வரும்போது, கோர்ட்டில் கொண்டு வரும்போது சிசிடிவி வேலை செய்யலை, ஃபுட்டேஜஸ் இல்லை, சிசிடிவி வாங்கினாங்க ஆனால் கரண்ட் காசு கொடுக்கல, கட்டல. ஸோ இந்தமாரி இதெல்லாம் வந்து இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் இங்கே வரப்போகுது. ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா சரி, அவர் பாடி கேம்ல உள்ள ரெக்கார்டிங்கை பார்க்கலாம்னா அன்னைக்கு வேலை செய்யல, அன்னைக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணல. ஸோ இந்தமாரி எல்லாம் வந்து வரப்போகுதுன்றது வந்து இப்பயே தெளிவாக தெரியுது. ஸோ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தமாரி சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் கூடயும் ஓவரால் வந்து இந்த பிரச்சனைகளை களையறதுக்கான ஒரு 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 முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுக்காத சூழ்நிலையில இந்த டெக்னிக்கலை வச்சு அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக கூடயும் பாய்க்கிறதுக்கு இருக்கு. இப்போ பாடி கேம் ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கு, பாடி கேம் பாய்ச்சுமா போலீஸ் வந்து இன்னும் டிரான்ஸ்பரண்டாக இருப்பாங்க, அது ரெக்கார்ட் பண்ண போகுது அப்படின்னு. அதே சூழ்நிலை ஏன் வந்து ஒரு பொதுமக்கள் தூரத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ண விட மாட்டாங்க, அது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இது பண்ணுமா அப்படின்னு. இப்போ சுவாக்கம் வந்து இந்த காணா போனவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அது வந்து காவல்துறைகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு ஃபுட்டேஜஸோ இல்லை எந்த ஒரு சிசிடிவியோ வந்து காவல்துறை எடுக்கல, இருந்திருக்கு ஆனால் எடுத்து கொடுக்கல. அதே வந்து பொதுமக்களாக சேகரித்து கொடுத்த சிசிடிவி தான் ஒரு முக்கியமான ஆதாரமாக வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பயன்படுத்தினாங்க. ஸோ அதுக்கும் வந்து அப்போ உண்மையாகவே நம்பிக்கை வந்து குற்றங்களை குறைக்கணும், காவல் அதிகாரிகள் மேலே உள்ள நம்பிக்கை மீட்டு எடுக்கணும். அதனால அவங்க சிசிடிவி பாய்க்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களும் வந்து அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு லிமிட்டட் இதில் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து தடை இருக்கக்கூடாது. I agree with Sevan. Just to add, this body cam வந்து ஆக்சுவலி ரொம்ப விலை கூடியான ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலி body cam. So we also must understand the political situation and the economical situation of our country. Sure, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாடி கேம் வந்து ஸ்டேஜஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் செப்டம்பர்ல, அப்புறம் ஸ்டேஜஸா நம்ம டெவலப் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டெவலப்மெண்ட் இருக்குமா, or is it an eye wash? கொடுத்துட்டு இதோ நம்ம இவ்வளவு செஞ்சிட்டோம், பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் நம்ம இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம தைரியமா பாடி கேம் பாய்க்கிறோம்னு சொல்லிட்டு, if it rosa, you need money to maintain.
You need, if you're expanding, you need money to purchase. So we also must understand that based on the research that I did, economics plays a part also. Correct. Right? So the will must be there to come out and say, no, everybody must use, and we are willing to, the government must be willing to fund to improve the whole policing system in this country. We must understand, just to conclude, I want to say, we live in a single legal ecosystem. The lawyers are there, the CSOs are there, PDRM is there, but there are also watchdog bodies, EAIC is there, there's also our IPCC now and all that. We all form one system. So we cannot say that just because you introduce a body cam straight away, there's accountability, like what Sevan said. We all have to play our role to increase public confidence and regain, for the PDRM to regain the confidence that it has lost and is continuing to lose. That's all. இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடலாம். எங்களுடைய டீம் வந்து அதை பார்த்து அதற்கான பதில்களை வந்து அனுப்புவாங்க. இந்த ஓவரால் டிஸ்கஷன்ல நம்மளுக்கு தெரியறது என்னதான், ஒரு காவல்துறையினர் மீது நமக்கு மக்கள் நம்பிக்கையை வந்து மீட்டெடுக்க வந்து சுயேட்சையா ஒரு ஆணையம் கண்டிப்பா தேவைப்படுது. அதையும் தாண்டி மக்கள் கிட்ட அவங்க ஒரு டிரான்ஸ்பரன்சியை வந்து காட்டணும். அப்போதான் வந்து மக்கள் வந்து சரி, நாங்களும் நம்புறோம், நீங்க எங்களுக்காக தான் வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து தொடர்ந்து இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு, கடைசியா பேச்சாளர்களுக்கு ரொம்ப நன்றி. இன்று நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பேச வந்ததுக்கு. இது வெட்டி பேச்சு வெட்டியா பேசுறதுல எங்களுடைய 68வது ஷோ. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல வந்து லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு நன்றி, வணக்கம். Okay, Shashi, well done.